களுக்கு அன்பு கலந்த அடியனுடைய வணக்கங்கள், ஆத்மஸ்வரூப நமஸ்காரங்கள். நம்முடைய பாரத திருநாட்டிலே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய சித்தர் பெருமக்கள் அக்காலத்தில், அதாவது 18 கோடி மக்கள் சுதந்திரத்துக்கு முன்னால் அகஸ்தியருடைய காலத்தில் 18 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்ந்துருக்காங்க. இந்த 18 கோடி பேர்லேயும் ஒரு கோடிக்கு ஒருவன் தான் குறியை காண்பாமனு நம்ம பழமொழி நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த 18 சித்தர்கள் அந்த காலத்தில், அதான் அவங்க தான் 11 கணக்கு நூல்கள், 18 சித்தர்கள் இப்படிலாம் நம்ம அந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 18 சித்தர்கள் அப்போ இருந்தாங்க. அதில் அகஸ்தியர், புலத்தியர், முதப்ப சித்தர், அழகடி சித்தர், பழனி சித்தர், இப்படி பட்டணத்து சாமிகள் அதுக்கு முன்னால் அந்த காலத்தில் இப்படி நிறையா சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. அந்த அடிப்படையில் இப்போ நமக்கு இப்போ இந்த கலியுகத்தில், அப்போ கலியுகமாக இருந்தாலும் அது கொஞ்சம் நல்ல ஒரு மனிதர்கள்ட்ட பண்பாடு உள்ள காலமாக இருந்தது. அப்போ அந்த சித்தர்கள்லாம் வாழ்ந்துருந்தாங்க. இப்போ நமக்கு கலியுக சித்தராக நம்முடைய சித்த சமாசம் அமைத்த சுவாமி சிவானந்த பரமஹம்ச மகான் அந்த சித்தர்கள் மறைபொருளாக வச்சிருந்த அந்த வாசி யோகத்தை இப்பொழுது நமக்கு அதை எல்லாருக்கும், அதாவது பண்டிதர் முதல் பாமரர் வரைக்கும் படித்தவங்களுக்கும் படியாமல் இருக்கக்கூடிய, கல்வியே படிக்காத புத்தக படிப்பை இல்லாதவங்களுக்கு கூட இந்த வித்தையை கொடுத்துருக்காரு. அவர் தானாக கண்டுபிடிச்சி அந்த சித்தர்கள் சொன்னதை அதை கண்டுபிடிச்சி அவர் செய்து அதில் அந்த தன் உணர்வு நிலையை, அந்த யதார்த்த சொரூப நிலையை, அதாவது உடல் நாடுங்கிற உணர்வற்ற நிலையை, அந்த அந்த சொரூப ஸ்மரணையை உணர்ந்து அந்த சொரூப முரணையில் பெறக்கூடிய ஆனந்த நிலையை எல்லா மக்களும், ஏழை எளியவர்கள் அனைவரும் இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணையினால் நமக்கு நம்முடைய சித்த சமாசம் அமைத்த சுவாமி சிவானந்த பரமஹம்ச மகான் அவர் என்ன சொல்கிறாங்க, சித்தர்களின் தலைவன் சொல்கிறாங்க. அவர் தான் இப்போ இந்த 18 சித்தர்களுக்கும் அவருடைய கொள்கையையும் இப்போ நம்ம இந்த பாரத திருநாட்டிலே, அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்திலே தோன்றி இந்த இந்தியாவினுடைய இந்த ஆன்மீக பூமி என்பதை அவர் நிலைநாட்டியிருக்கார். அக்காலத்தில் இந்த பிரகாச பிரவேசம், இந்த எல்லா சித்துகள் 8 அட்டமா சித்துகளும் செஞ்சவங்க தான் அந்த சித்தர்கள். ஆனால் இந்த காலத்துலேயும் சாமிசி 12 பேருக்கு அந்த ஆனந்த பட்டம் வழங்கியும் தானும் அந்த ஆனந்த நிலையை அடைந்தும், மற்றும் அவர் இந்த சென்னை, மதுரை, இப்படி பெரிய பெரிய நகரங்களில், திருநெல்வேலி, இங்கே சங்கரன் கோயில் கூட அவர் பேசணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க பேச விட மாட்டாங்க. அப்போ திருநெல்வேலிக்கு அவர் போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வித்தையை பரப்புவதற்கு எல்லாருக்கும், இதை ஒரு விவசாயி எப்படி அந்த விளைநிலத்திலே விதையை விதைப்பானோ அதை போல இந்த வித்தையாகிய விதையை எல்லோருடைய உள்ளத்திலும் அந்த இருந்து மனமாயாகி சலித்து தன்னுடைய சீவன் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை மாற்றுவதற்காக நம்முடைய சுவாமிஜி எல்லா இடங்களிலும் கருணையினால் அங்குங்கென்று ஓடி அலைந்து வெளிநாடுகளுக்கு கூட சென்று அவர் இந்த வித்தையை பரப்புவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணி மக்களுக்கு இதை நம்ம கொடுத்துருக்காரு. மதுரையிலாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேருக்கு அவர் காலத்தில் நிறைய அந்த வித்தையை கொடுத்துருக்காரு. ஒரு நாய்க்கு கூட அந்த வித்தையை கொடுத்தாரு அப்படின்னு இன்றைக்கி நம்ம செய்தி கேள்விப்படுதோம். அப்படிப்பட்ட ஒரு காரணியமான அந்த மகானுடைய வித்தையை நம்ம வாங்கி நம்ம அதை வித்தையை ஒரு சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அந்த நம்ம வாங்கும்போது எப்படி நம்ம நினைவு இருந்ததோ அந்த வித்தையை நம்ம செய்யணும். நம்ம அதை செய்து அந்த அந்த மன ஒடுக்க நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிற முடிவில் தான் நம்ம வாங்குகிறோம். வாங்கிட்டு அதை நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வேலை காரணமாக, அந்த பல பல விஷயங்கள் காரணமாக, உலகிய விஷயத்தில் பழகி நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த வித்தையை கொஞ்சம் ஏனோ தானோன்னு நம்ம விட்டுட்டு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் நம்ம இனிமேல் சித்த வித்தியார்த்திகளாகிய நாம் அப்படி இல்லாது ஒவ்வொருவரும் சாமிசி சொன்ன அந்த உபதேசமாகிய அந்த வித்தையை
நாம் வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம தினமும் செய்யணும். அப்புறம் மதியானம் அதாவது அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்க முடியாட்டாலும் சாதாரண வேலைகள் இந்த விவசாய வேலைகள் மற்ற வேலைகள் இருக்கக்கூடியவங்க செய்ய முடிஞ்சால் மத்தியானம் செய்யணும். இல்லை அப்படின்னா அந்த உணவு உண்ணும்போது அந்த ஒரு பிடி சாதத்தை எடுத்து இந்த புரு மத்தியிலே தானே ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார் நமக்கு. அந்த ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக வச்சு நம்முடைய வித்தையை அந்த செவத்தை ஒரு ஒரு வினாடி ஒரு நிமிஷம் நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டா போதும். அப்போ அந்த உணவு ஒரு தொழிலை செய்யும் போதும் ஒரு ஒரு நம்ம பேசும்போதும் நம்ம செயல்படும் போதும் அந்த உணவை உண்ணும் போதும் உறங்க போகும்போதும் எப்பவுமே நம்ம வந்து அந்த வித்தையை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லணும், சாப்பிட போகும்போது ஒரு தண்ணி குடித்தாலும் நம்ம பொருள் மத்தியில் ஒண்டி அந்த தண்ணியை வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். இப்போ உணவு உண்ண போகிறோம்னா அப்போ அந்த உணவு சாமிஜிக்கு அது உனக்கே அர்ப்பணம்னு நம்ம சொல்லி சாப்பிடலாம். நம்ம தாய் தந்தையர்கள் நினச்சி அவங்களுக்கு அது அர்ப்பணமாக நம்ம மனசில் நினச்சி சாப்பிடலாம். இது வந்து அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அது சேருங்கிற நம்பிக்கை இருக்குது. எப்படி கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம எத்தனையோ ஆலயங்களில் பூஜைகள் செய்தோம். அந்த பூஜைகள்லாம் இறைவனுக்கு போய் அர்ப்பணமாகும் அப்படின்னு தான் நம்ம நினச்சி செய்தோம். அது அப்படி இருந்தாலும் இப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு திருமூலர்னு கேட்டால்,